ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு 16 வயது மகள் ஒருவள் சாட்சி எழுதி கொடுத்திருக்கிறாள். என் பெயர் வர்ஷிகா. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஒழுங்கா என்னால் படிக்க முடியாத சூழ்நிலை. ஏனென்றால் என்னுடைய டிஸ்க் பல்ஜ் ஆகியிருந்தது. கிளாஸ் அட்டன் பண்ண முடியாத நிலையில் காணப்பட்டேன். விசேஷமாய் பிசிக்ஸ், சுவாலஜி, பாட்னி, இந்த கிளாஸ் எதுவுமே அட்டன் பண்ண முடியாது. என்னுடைய ஸ்கூலில் அது மாடி பகுதியில் அந்த கிளாஸ் நடப்பதனால அட்டன் பண்ண முடியாத நிலை இருந்தது. எக்ஸாம் எழுதினேன். ரிசல்ட் வர நேரம் நெருங்கினது. பாஸ் ஆனாலே எனக்கு அது பெரிய விஷயம் என்று எண்ணினேன். ஆனால் ஆண்டவர் கிருபையா எனக்கு 377 மார்க்கை தந்தார். அடுத்த வார்த்தை இந்த பிள்ளை எழுதியிருக்கிறா, இந்த மார்க் மற்றவர்களுக்கு அற்பமா இருந்தாலும் எனக்கு இது மிக பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அந்த பிள்ளைக்கு ஒழுங்கா கிளாஸே அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு அவளுடைய டிஸ்க் பல்ஜா இருந்துச்சு. ஆனாலும் ஆமென். ஹல்லேலூயா. நான் இந்த சாட்சி சொல்லும் போது, பிரியமானவர்களே, நமக்கு கிடைக்கப்பட்டது சில நேரத்தில் மற்றவங்களுக்கு அற்பமா. நம்ம பிரச்சனை என்னன்னா, மற்றவங்களுக்கு அற்பமா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சதை நம்ம மறைப்போம். இல்ல, எனக்கு பெருசு. ஹல்லேலூயா. ஆகாருக்கு ஒரு துருத்தி தண்ணி பெருசு. ஹல்லேலூயா. அது தண்ணீர்ல நீச்சல் அடிக்கிறவங்களுக்கு புரியாது. ஆமே. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு அந்த 11 வயசு 11ஆம் கிளாஸ் பிள்ளை எல்லா காலத்தை நீங்க எல்லாம் பிரசங்கியார் ஆயிட்டீங்க. கர்த்தர் உங்களை